இவ்வளவு நாளா நீ தனியாக தான் போராடிட்டு இருக்க. உன்னை யாருமே புரிஞ்சுக்கல, யாருமே கை கொடுக்கல. ஆனால் நீ இன்னும் நிமிர்ந்து நிற்கிறேன்னா அது உன் பலம் இல்லை, அது முருகன் உன்னை விடாததுனால தான். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உன் கண்ணில் பட்டதுன்னா அது சும்மா இல்லை. முருகன் உன்கிட்ட நேரடியாக பேசுகிற நேரம் இது. ஆமாம், நீ எதிர்கொண்ட போராட்டங்கள் இப்போ முடிவுக்கு வர காலம் வந்துருச்சு. நீ போட்ட உழைப்பு வெறும் வழியா இல்லை, அது விதை. நீ அழுத இரவுகள் வீணா போகலை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு வெற்றிக்கான அடித்தளம். உன் உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ கைவிடலை, அதுக்காக நானும் உன்னை விடலை அப்படின்னு முருகனே உங்ககிட்ட சொல்கிறாரு. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கிறீங்க. உலகத்தில் எல்லாருக்குமே சோதனை வரும், ஆனால் வெற்றியாளர்களுக்கு மட்டும் சோதனை அதிகமாக வரும். அது வர்றது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உலகத்துக்கு ஒரு உதாரணமாக காட்டத்தான். உன் மன உறுதி எவ்வளவு வலிமையானதுன்னு உனக்கே தெரியறதுக்காக தான் இவ்வளவு சோதனைகள். நீ சாதாரணமானவன் கிடையாது, அதனால தான் உன் பயணம் இவ்வளவு கடினமாக இருக்குது. உன் கஷ்ட காலங்களில் உன்னை விட்டு விலகியவர்கள் உன் மனசை இன்னும் குத்துதா. அவங்கள நினச்சி கலங்காதே, அவர்கள் இழப்பு இல்லை, அவர்கள் வடிகட்டி. உன் வாழ்க்கை பயணத்துக்கு அவங்க தேவையில்லாதவங்க. அதனால தான் முருகன் அவர்களுடைய பெயர்களை நீக்கிட்டாங்க. பொய்யான சிரிப்பு, சுயநலம், நிழல் நட்பு, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு இப்போ. அதனால் தூய்மையாக இருக்குது உங்கள் வாழ்க்கை. இனி நீங்கள் யார்கிட்டையும் கையேந்தி நிற்கிற நிலைமை வரவே வராது. யார்கிட்டையும் உதவி கேட்டு தலை குனியவும் தேவையே இல்லை. நீங்கள் இழந்தது பணம் மட்டுமா? அந்த இழப்புக்கு மேலே ஒரு சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வார்த்தைக்கு வீட்டில் மரியாதை வரும், உங்கள் வீட்டில் சந்தோஷம் பெருகும். உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீ தீர்மானமாக யார் உன் வாழ்க்கையில் இருக்கணும், அது யார் இருக்கக்கூடாதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். எப்போதும் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் உயிருக்கு காவலாக முருகனின் வேல் எப்போவும் உங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல கூட அந்த வேல் முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்கிறதை எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கு. தினமும் மனசார ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அது உங்கள் கர்ம வினைகளை கழுவும், பாதைகளை சீராக்கும். வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களை வந்து சேரும். இந்த வார்த்தைகள் உங்கள் மனசை இன்னைக்கு கொஞ்சம் அசைச்சிருந்தா கூட முருகன் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். நம்பிக்கையோடு முன்னேறுங்க, மீதியெல்லாம் முருகன் பார்த்துப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ. இந்த அருள்வாக்கு உங்கள் மனசில் ஒரு தன்னம்பிக்கையை பதிச்சதுன்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓம் சரவண பவன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். நன்றி.